மிக பழைய காலத்தில் நரகாசுரன் என்ற பெயருடைய ஒரு அசுரன் இருந்தான். அவன் பூமி தேவியின் மகன். மிகுந்த வலிமையும் அறிவும் கொண்டவன். ஆனால் காலம் சென்றபோது அவன் அகங்காரம் மிகுந்தவனானான். நான் உலகில் மிக வலிமையானவன், யாரும் என்னை வெல்ல முடியாது என்று நினைத்தான். நரகாசுரன் தன் சக்தியை தவறாக பயன்படுத்தினான். அவன் தேவலோகத்திலும் பூமியிலும் உள்ள நல்ல மனிதர்களையும் தேவதைகளையும் துன்புறுத்தத் தொடங்கினான். அவன் 16,000 தேவ கன்னியர்களை சிறையில் அடைத்தான். அவர்களை விடுவிக்க எவராலும் முடியவில்லை. அனைத்து தேவதைகளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சென்றனர். பெருமாளே, நரகாசுரன் எங்களை துன்புறுத்துகிறான், தயவு செய்து எங்களை ரட்சிக்கவும் என்று வேண்டினர். அப்போது விஷ்ணு பெருமாள் கூறினார், நரகாசுரன் பூமி தேவியின் மகன் என்பதால் நான் அவனை நேரடியாக அழிக்க முடியாது. ஆனால் நான் கிருஷ்ணதராக அவதரித்து என் துணைவி சத்யபாமாவுடன் சேர்ந்து அழிக்க முடியும் என்றார். ஒரு நாள் நரகாசுரனின் தீமைகள் உச்சத்தை எட்டின. அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் தன் கருட வாகனத்தில் சத்யபாமாவுடன் போருக்கு சென்றார். நரகாசுரன் தனது மந்திர வில்லையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு போராடத் தொடங்கினான். ஆனால் கிருஷ்ணன் அவனை அடக்கினார். இறுதியில் சத்யபாமா தன் வில்லால் ஒரு அம்பை எய்தினார். அது நேராக நரகாசுரன் இதயத்தை துளைத்தது. நரகாசுரன் விழுந்தபோது சொன்னான், கிருஷ்ணா, எனது மரண நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். அந்த நாளில் மக்கள் விளக்குகள் ஏற்றி கொண்டாடட்டும். அதற்கு கிருஷ்ணர் சிரித்தார். அப்படியே ஆகட்டும். இனி மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் என்று கூறினார். அதன் பிறகு அந்த நாளில் நரகாசுரன் வதம் நடந்ததால் அந்த நாள் தீபாவளி என்று மக்களால் அழைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அது அமைதி, நல்லது தீமையை வெல்லும் நாள். குழந்தைகளுக்கான பாடம், எவ்வளவு வலிமை இருந்தாலும் அதை நல்லதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தீமையும் அகங்காரமும் எப்போதும் தோற்கும். ஒளி எப்போதும் இருளை வெல்லும். அதுவே தீபாவளியின் அர்த்தம்.